சார் திரும்பவும் கேட்குறேன். இதெல்லாம் நல்ல விஷயம் தானே! இதனால ஏன் கண் திருஷ்டி ஆக போகுது சார்? அதாவது நான் திரும்பவும் சொல்றேன். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு நண்பர்ட்ட ஒரு வேலைய குடுக்குறீங்க. என்னால முடியாதுன்னு அலட்சியப்படுத்திட்டு போயிடுறாரு. உங்களுக்கு என்னடா இவ்வளோ நாள் பழகுனோம், இவ்வளோ நாள் பேசுனோம், இவ்வளோ தூரம் அவங்களுக்காக வேலை செஞ்சோம், நமக்காக ஒண்ணும் பண்ணலையே! அப்படின்னு நினைக்கும்போது ஒரு வருத்தம் வருது இல்லையா? ஆனா மகர ராசிக்காரர்களை ஒருத்தர் நண்பர்களாக பெறும்பொழுது, அவங்க அந்த நண்பர் குடுக்கக்கூடிய வாக்குறுதிய, "சரி வா இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சலிக்காமல் செய்றாங்கல்ல. "என்னடா இவனுக்கு மட்டும் இப்படி ஒரு நண்பன்" அப்படின்னு சொல்லக்கூடிய திஷ்டி தான் பொறாமையாக மாறி இவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்குது. அதுக்கப்புறம் குடும்பத்தில் தியாகம், பொறுமை, சகித்து போகிறதுன்னு நான் சொன்னேன் பாருங்கள். 4 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல 3 பேர் படுத்துங்கிறான். மகர ராசிக்காரர்கள் தலையில் வந்து விடியுது. எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்கிறாங்க. செஞ்சதுக்கப்புறம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டாமல் ஒரு பெருந்தன்மையாக கடந்து போகும்போது, அந்த நேரத்தில் வேற யாராவது சொந்தக்காரன் போனவன் வந்தவன் நண்பர்கள் வீட்டில் வர்றாங்க போகிறாங்கன்னு சொன்னால், இவங்க குடும்பத்தில் இவங்க வந்து முகம் சுளிக்காமல் இவ்வளோ வேலை பார்க்குறாங்க, சங்கடப்படவே இல்லை அப்படிங்கும்போது அது திருஷ்டியாக மாறுமா மாறாதா? ஆக மகர ராசிக்காரர்களுடைய தியாகம், வேலை செய்கிற இடத்துல 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு வெளியில் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டலைனாலும் அந்த 4 பேருக்கு நல்லது பண்ணது யாருக்காவது ஒருத்தனுக்கு அவங்களுக்கு எதிரிகளான ஆளுகளுக்கு வைத்தறிச்சலப்படும்ல. ஏன்னா இவன் வேலையை விட்டுட்டு இவருடைய பொழப்பை விட்டுட்டு இவர் வேலையும் பார்த்துக்கிட்டு இவரும் கெட்ட பேர் வாங்காமல் அந்த வேலையும் சேர்த்து செய்கிறாரே அப்படின்னு நினைக்கும்போது சக ஊழியர்களுக்கு, பார்ப்பவர்களுக்கு மிகப்பெரிய வைத்தறிச்சலையும் திருஷ்டியையும் மகர ராசிக்காரர்கள் மேலே ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதான்?